கும்பராசி நேயர்களே, ராசி அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அவருடன் இணைந்து புத பகவானுடன் இணைந்திருக்கிறார். இந்த இடம் சொல்லும் பொழுது, இந்த கும்பராசி மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே காற்று ராசி மண்டலம். ஆனால் எதவிதமான காற்று? அழுத்தமான காற்று, கம்பீரமான காற்று. எந்த ஒரு விஷயத்திற்கும் சிகரம் வைத்தார் போன்ற ஒரு விஷயம்னா கும்பராசி. கோவிலினுடைய கும்பம், பெரிய மனிதர்கள் வரும் பொழுது காட்டக்கூடிய கும்பம், உள்ளே என்ன இருக்கிறதே என்று தெரியாமல் அவர்களுடைய ஆழ் மனதை படிப்பது சிரமம். இந்த ஆழ் மனதை படித்தால் அவர்கள் வெற்றியை பெறலாம். இந்த கும்ப ராசின்னு சொல்லும் பொழுது இதில் சதயம் 3ஆம் பாதம் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. ராசி அதிபதி அப்படின்னு நாம் சொல்லி வரும்பொழுது, இந்த கும்பராசி அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது, சந்திர பகவான் நீங்கள் பிறந்த பொழுது இந்த ராசியில் தான் இருந்தார். இப்போது அவர் இதே ராசியில் தான் இருக்கிறார். ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார். சதய நட்சத்திரத்தில் வீட்டிலிருந்து இந்த வருடத்தை பிறக்க வைக்கிறார். படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் கண்டிப்பாக கவனம் தேவை. பேசும் பொழுது நிதானம் தேவை. எல்லாத்தையும் எழுதி பார்த்து செய்யணும். முக்கியமான பேப்பர்ஸு, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். காணாமல் போகக்கூடாது. கவனத்தோடு இருக்கணும். ஒருவித செயல்களில் நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பேசும் பொழுது திக்கும். அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிஹர்சல் பண்ணிவிட்டு பேசுங்க. பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது அமைதியோடையும் சாந்தமாக நிதானத்தோடு பேசினா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சின்ன குழந்தை போல் சில விஷயங்களை செய்வீர்கள். அடுத்தவங்க கிட்டக்க அட்வைஸ் வாங்கிக்கிட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்திற்கு மேலே பணம் சேரும். அதுவரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வைகாசி மாதத்திற்கு மேலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதே நேரத்தில் சகோதர சகோதரி வழியே சில இடர்பாடுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. காதல் கசக்கும். ஆடி ஆவணிக்கு மேலே காதலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்து, கவலைப்பட வேண்டாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை அமையும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். வம்பு வழக்குகளுக்கு அது இடம் கொடுத்து விடுகிறது. அமைதியாக சாந்தமாக உங்களால் சிந்திக்க முடிந்தால்தான் நீங்கள் விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த விவாதத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் சில நேரத்தில் தள்ளப்படுறீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சில நேரத்தில் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியாது. வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா ஒரு ஆணிக்கு மேலே வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம். அதே நேரத்தில் பழைய வண்டி வாகனங்கள், வீடு இதில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரி ரிப்பேர் ஒர்க்ஸுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். செலவுகள் இருக்குது. அப்போ வரவுகள் இருக்கா அப்படின்னா வரவும் இருக்குது. வரவு அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். சுப விரயங்கள் ஏற்படும். இப்போ விரயங்கள் ஏற்படும். அது என்ன மாதிரி விரயம்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானுடைய அனுகிரகத்தால் சுப விரயங்கள் ஏற்படுறது. அந்த சுப விரயங்கள் எவ்வாறு ஏற்படுது? வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம், சொத்துக்கள் வாங்குதல், அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துதல், ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கும். பிரபாவ வருடம் பேச்சிலும்
படிப்பிலும் கவனமும், தொழிலில் முன்னேற்றமும், வியாபாரத்தில் லாபமும், செய்யும் விஷயங்களில் வெற்றியும் கொடுக்கப் போகிறது. நிதானத்துடன் உங்களுடைய சுய ஜாதகமும் இதில் ஒத்துழைத்தால் மிக அற்புதமான பலன்களை நீங்கள் காணலாம்.